ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என் அழகான தங்கமே, கலங்கி நின்ற காரியத்தில் வெற்றி கிடைக்கப் போகிறதம்மா. எத்தனையோ நாள் என்னிடம் வந்து கையேந்தி நின்றாய். என்னிடம் வந்து நின்று எனக்கு இது வேண்டும், அது வேண்டும், அந்த விஷயம் வேண்டும், இந்த விஷயம் வேண்டும் என்றாய். உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா நேரத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் அமைதியாக இரு, அமைதியாக இரு, எல்லா விஷயத்திலேயும் குழப்பாதே, எல்லா விஷயத்திலேயும் கவலைப்படாதே, நான் இன்றும் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவேன், என்றும் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவேன் என்று உனக்கு வாக்கெல்லாம் கொடுத்தேன். என்னுடைய வாக்கு என்றும் எந்த நிலையிலும் எந்த பொழுதிலேயும் உனக்கு பொய் ஆகாது. எத்தனையோ சுபத்துவமான விஷயங்கள் நடக்க இருக்கிறது. இந்த சாயின் ரூபத்திலேயே உனக்கு பலவிதமான மாற்றங்களும் பலவிதமான ஏற்றங்களும் கிடைக்க இருக்கும் பொழுது நீ எதற்காகத்தான் கவலைப்பட வேண்டும்? சொல் பார்க்கலாம். எதற்கும் எந்த நிலைமையிலேயும் கவலைப்படவே கூடாது. நிறைய விதத்தில் உனக்கு உதவியாக நான் ஒவ்வொன்றையும் செய்திருக்கிறேன். இனிமேல் வரும் நாளிலேயும் உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீ எதிர்பார்த்தது இதுவரைக்கும் நடக்கவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன எதிர்பார்த்தாயோ அது இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. ஆனால் இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை எதிர்பார்த்தாலும், எந்த விஷயம் வேண்டும், எனக்கு இது வேண்டும், கண்டிப்பாக இது வேண்டும் என்று நீ கேட்டாலும் கிடைக்கும். அதற்கு காரணங்கள் என்னவென்றால் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தீர்மானத்தை, மிகப்பெரிய ஒரு அற்புதத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிலையான ஒரு முடிவோடு எடுத்துவிட்டேன். இதுவரைக்கும் நான் உன்னை எத்தனையோ இடத்தில் கஷ்டப்படுத்தி, எத்தனையோ இடத்தில் வேதனைப்படுத்தி, ஒவ்வொரு நாளும் உன்னை ஒவ்வொரு விதமான அழுகைக்குள்ளேயே வாழ வைத்து விட்டேன். ஆனால் இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலேயும் எந்த ஒரு பொழுதிலேயும் அழுவது உன் வாழ்க்கை அல்ல. சிரித்து சந்தோஷமாக சிறப்பாக இருப்பது மட்டுமே வாழ்க்கையாகும். எந்த நிலைமையிலேயும் துவண்டு போக மாட்டாய். எந்த நிலைமையிலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு நிற்க மாட்டாய். இது எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை ஏமாற்றுவதற்காகவே சொல்கிறேன் என்று நீ நினைக்கக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் அற்புதமாக மாற்றுவதற்காகத்தான் ஒவ்வொன்றையும் நான் சொல்கிறேன். புரிந்ததா? எல்லாம் உன்னுடைய அற்புதம், அதிசயம். நீ தெய்வத்தை கும்பிடும் அளவுக்கு நீ தெய்வத்தை மலை போல நம்புகிறாய். புரிந்ததா? நீ வணங்குவதற்கான பலன் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தேன். கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நிலையிலேயும் எல்லா பொழுதுகளிலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் தெய்வத்தை வணங்குகிறேன், ஆனால் தெய்வம் எனக்கு கை கொடுக்கவில்லை, தெய்வம் என்னை ஏமாற்றி விட்டது என்றெல்லாம் நீ சொல்கிறாய். அதற்கெல்லாம் நான் எந்த அளவுக்கு உதவி செய்ய போகிறேன் என்பதை கூடிய விரைவிலேயே பார்ப்பாய். காலமும் நேரமும் உன்வசம், காலமும் நேரமும் உன்னுடைய பக்கம்தான். இனிமேல் எத்தனையோ பேருக்கு உதவி செய்தேன், ஆனால் என்னை பார்க்கும் பொழுது யாரும் எப்பொழுதும் நன்றிகள் கூறியது அல்ல. சாய்தானே நமக்கு செய்தார், சாய்தானே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் என்று விடுவார்கள். ஆனால் நீ அப்படியல்ல. நான் எது உனக்கு சின்னதாக செய்தாலும் சரி, உடனடியாக ஓடி வந்து நன்றிகளை மறக்காமல் கூறுவாய். அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் யோகங்கள் காத்திருக்கிறது. அதை நினைத்து உன்னுடைய வாழ்க்கையில் எப்பேறுபட்ட விஷயத்தை எல்லாம் நான் செய்கிறேன், நான் உன் வாழ்க்கையில் அற்புதமாக நடத்துகிறேன் என்பதை மட்டும் பொறுத்திருந்து பார். காலமானதை பார்க்க வேண்டும், உங்களுக்கான நேரத்தை நீங்கள் பார்க்க வேண்டும், உங்களுடைய அற்புதமான சந்தோஷத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் காத்திருக்கத்தான் வேண்டும். புரிந்ததா? பொறுத்தவன் இவ்வூமியை ஆளலாம். பொறுத்திருந்தாய், எத்தனையோ காலங்கள் பொறுத்திருந்தாய். கஷ்டமான நேரத்தில் இந்த சாயை கஷ்டத்தை கொடுத்தாலும் தூக்கி வைத்து கொண்டாடினாய்.
இப்பொழுது நன்மைகள் நடக்கும் பொழுது எதற்காக நீ கவலைப்படுகிறாய்? நல்லது நடக்கும் நேரத்தில் எதை நினைத்து வருத்தப்படுகிறாய்? வருத்தப்படாதே. வருத்தப்பட்டு இங்கு எதையும் எப்பொழுதும் நீ சாதிக்கப் போவது அல்ல. வருத்தப்படாமல் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் பொறுமையாக இரு. நீ பொறுமையாக இருக்க உன் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு தெளிவுகள் உனக்காக கிடைக்கும். நிறைய காலங்கள் உன்னை நான் கஷ்டப்படுத்தி விட்டேன். உனக்கான அனைத்தையும் சொல்லிக் கொடுத்து வாழ்க்கை மாறும் என்பதை நான் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் சொல்லி ஒவ்வொன்றுக்கும் மிகப்பெரிய ஒரு பாரத்தை உனக்கு கொடுத்து விட்டேன். ஆனால் இனிமேல் அப்படி அல்ல. ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தையும் அழகான ஒரு நந்தவனமான ஒரு பாதையையும் கொடுப்பேன். நீ நினைப்பதுதான் உன் வாழ்க்கையில் மிக சிறந்தது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை சிறந்தது என்று நினைக்கிறாய்? உன்னுடைய பலங்கள் என்னவென்று நினைக்கிறாய்? தெய்வத்தை நம்புவது. தெய்வம் உன்னை சோதிக்காது. இனி வரும் காலம் வெற்றியின் பாதையில் அடியெடுத்து வைக்கப் போகும் உனக்கு இனி தோல்வியை கண்டு பயம் எதற்கு? வெற்றியின் பாதைக்கே நீ செல்வாய். வெற்றியே உன்னுடைய வாழ்க்கையை இனி நிர்ணயிக்கும். காலங்கள் உன்னை சோதித்தாலும் அனைத்து விதத்திலும் மாற்றங்களும் அனைத்து விதமான ஏற்றங்களும் வரிசை கட்டி உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் எல்லாமும் வரிசை கட்டி நிற்கும். இதுதான் உன் வாழ்க்கை, அதுதான் உன் வாழ்க்கை என்பதை இனி நான் சொல்ல வேண்டாம், நீயே புரிந்து கொள்வாய். இனி எப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் சிறக்கப் போகிறது, உன்னுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் செழிப்பாக இருக்கப் போகிறது என்பதை நீ இனி வரும் காலத்தில் நான் சொன்னதை மனதுக்குள் வைத்துக்கொண்டு நீயே உற்று கவனிப்பாய். உனக்கு அனைத்தும் புரிந்துவிடும். சந்தோஷமாக இருங்கள் தாயே. உன்னுடைய வாழ்க்கைக்கு என்றும் பொறுப்பு நானே. எல்லா விதத்திலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் தருவதும் நானே. இனிமேல் தான் உன் வாழ்க்கையில் ஒரு வெற்றியும் மிகப்பெரிய ஒரு அற்புதமும் காத்து கொண்டே இருக்கிறது. இதுவரைக்கும் நடந்தது அனைத்தும் வெறும் உனக்கு கவலை மட்டும்தான். நீ வெற்றியையும் பார்க்கவில்லை, எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கவில்லை. தோல்விகளை மட்டுமே சந்தித்தாய். ஆனால் இதற்கு பிறகு தோல்விக்கும் வேலை இல்லை, மற்ற எந்த ஒரு விஷயத்திற்கும் வேலையே இல்லை. இனி எல்லாம் லாபமே, எல்லாம் உனக்கான யோகமே, எல்லாம் நலமும் வளமும் உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் தயாரான நிலைமையிலேயே உள்ளது. எல்லாம் என்னிடம் தயாரான நிலைமையில் உள்ளது. இனி பெற்றுக்கொள்வது உன் கையில். தருவதை தட்டிவிட்டு விடாதே, பிறகு கவலைப்படுவாய். தருவது எதுவாக இருந்தாலும் நான் இனிமேல் நல்லதிதானே தருவேன். தருவதை அமோகமாக பெற்றுக்கொள். தருவதை அற்புதமாக பெற்றுக்கொள். தருவது என்னவாக இருந்தாலும் அது உனக்கானது தான். பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இரு. என்னுடைய பிள்ளைக்கு காலம் முழுவதும் அனைத்தும் நிலையாக இருக்க வேண்டும், நிலையாக ஒவ்வொன்றும் அமைய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். என்னுடைய ஆசைகள் எல்லாம் உன்னை சுற்றிதான். நீ என்ன சொல்வாய்? எனக்கு எல்லாம் நீங்கள்தான் என்பாய். கட்டாயம் எல்லாம் நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.